அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி மார்ச் 23 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 148 புள்ளிகள் சரிவடைந்து 9423 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 167 புள்ளிகள் சரிவடைந்து 5383 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி UAE ஷேர் மார்க்கெட்ஸ் ரெண்டுமே நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 3% டவுன் ஆகிருக்கு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 1.5% டவுன் ஆகிருக்கு. ஈரான் அவங்க ரிட்டாலியேஷன் வார்னிங் கொடுத்ததுனால இன்றைக்கி மார்க்கெட்டு இன்னும் அதிகமாக டவுன் ஆகிருக்குது. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரத்துக்கான அல்டிமேட்டம் கொடுத்துருந்தாரு. அதுக்கான ரிட்டாலியேஷனாக நாங்கள் எங்களுடைய எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸு எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா கல்ஃப் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மற்றும் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நாங்களும் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் அதிகமாக டவுன் ஆகிருக்குது. BHM கேபிட்டல் அவங்களுடைய 2025க்கான ஃபுல் இயருக்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 2025க்கான டோட்டல் ரெவன்யூ 26.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 2024 162.63 மில்லியன் திராம்ஸ் அவங்க ரெவன்யூ ஈட்டியிருக்காங்க. அதை காட்டிலும் 2025 205.98 மில்லியன் திராம்ஸாக அதிகரிச்சிருக்குதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராஃபிட்டு 15% அதிகரிச்சிருக்குது. 37.48 மில்லியன் திராம்ஸ்லேருந்து 43.08 மில்லியன் திராம்ஸாக அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் நல்லா சிக்னிஃபிகண்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 31% 2024 காட்டிலும் 2025 அதிகரிச்சிருக்கு. $1.54 பில்லியன் திராம்ஸாக இருந்தது 2024. 2025 $2.01 பில்லியன் திராம்ஸாக அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. UAE மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 23 மார்ச்சில் 7 பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் 16 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் தொடங்கினதுலேருந்து 352 பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் 15 க்ரூஸ் மிசைல்ஸையும் 1789 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வார் தொடங்கினதுலேருந்து 2 போர் வீரர்களும் 6 ரெசிடென்ட்ஸும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் 161 ரெசிடென்ட்ஸ் இன்ஜூரி ஆகிருக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் flightradar24.com ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்டை சேர்ந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் இந்த ஈரான் வார் தொடங்கின சமயத்தில் அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் கிட்டத்தட்ட 0 இருக்குது. அதிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் துபாய் சேர்ந்த எமிரேட்ஸ் மற்றும் UAE சேர்ந்த எத்திஹாட் ஏர்வேஸ், ஃப்ளை துபாய், கத்தார் ஏர்வேஸ், ஏர் அரேபியா இதெல்லாம் அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸு இப்போ 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. மெயினாக எமிரேட்ஸ் அதில் 1/3 நம்பர் தான் இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், அபுதாபியை சேர்ந்த எத்திஹாட் மற்றும் ஷார்ஜாவை சேர்ந்த ஏர் அரேபியா கிட்டத்தட்ட பாதி அளவுக்காக அவங்களுடைய நம்பர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கான்ஃப்ளிக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த நம்பர் லெவலில் இருந்து இன்னும் அவங்க அதிகரிக்க முடியலையாம். கத்தார் ஏர்வேஸு அதில் 20% நம்பர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. UAE சேர்ந்த அட்னாக் கேஸ் கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு டிஸ்க்ளோசர் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் டிஸ்ரப்ஷன் இருக்கிறதுனால அந்த வழியாக தான் கப்பல் எல்லாமே உள்ளே அவங்களுடைய கேஸ் ஃபீல்ட்ஸில் இருந்து கேஸஸ் எக்ஸ்போர்ட்டுக்கான கேஸஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் அதில் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய அவுட்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் உள்ள அவுட்புட்டை குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அல்ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 69 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 dirhams 52 fils. அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 dirhams 91 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 dirhams 83 fils. அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 3 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரோஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 55 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். FABக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 16 கிராம்ஸ் 36 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 கிராம்ஸ் 36 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 22 கிராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபெர்டி குளோப் 2 கிராம்ஸ் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ் 73 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. ஆபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. கல்ஃப் மெடிக்கல் 2 கிராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. அபுதாபி நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் 3 கிராம்ஸ் 69 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அமெரிக்கானோ ரெஸ்டாரண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 71 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. பியூர் ஹெல்த் 1 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இதுவும் 5% வீழ்ச்சி. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் 16 கிராம்ஸ் 36 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஈசி லீஸ் 20 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இதுவும் 5% வீழ்ச்சி. ஆல்டார் ப்ராப்பர்ட்டிஸ் 7 கிராம்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 74 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 12.25% உயர்வு. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. வட்டானியா இன்டர்நேஷனல் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. சாலிக் கம்பெனி 5 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. அமலாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 77 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி 2 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அலக் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கிராம்ஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3 கிராம்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.